ஹாங்காங்ல இருக்கும்போது பாரிபே மெட்ரோ ஸ்டேஷன்ல ஆரம்பிச்ச இந்த ஜர்னி மெட்ரோ ட்ரெயின்லயே சென்ட்ரல் வரைக்கும் போய் ரீச் ஆயிட்டு சென்ட்ரல்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணி ஆரஞ்சு லைனான டுங் சுங் லைன் இந்த லைன்ல ஏறினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மெட்ரோ ஜர்னி வந்து சேர்ந்தோம்டா டுங்சுங் ஸ்டேஷனுக்குன்னு நினைச்சா வெளியே போய் வேடிக்கை பாரு கேபிள் கார் எங்க இருக்குன்னு உனக்கே தெரியும்னு சொன்னதை கேட்டு நம்மளுக்குன்னு ஒரு டோக்கனை வாங்கி அந்த டோக்கனை காமிச்சு உள்ள போனா மேலே ஏறு கார்ல ஏத்துவாங்கன்னு சொன்னதை கேட்டு ஐயா ஜாலி நம்ம கேபிள் கார்ல போறோம்னு ஆசையா எட்டி பார்த்தா மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி ஒரு கியூ. சரி ஒரு வழியா அந்த கியூ எல்லாம் தாண்டி நம்மளோட டிக்கெட்டை காமிச்சு உள்ள போனா நீங்க ஏற வேண்டியது இந்த கார் இல்ல அடுத்த கார் தான் சொல்லிட்டு இந்த அக்கா நம்மள கூட்டு போய் அடுத்த கேபிள் கார்ல ஏத்தி விட்டாங்க. சரி ஒரு வழியா இங்க இருந்து கிளம்பிச்சிடான்னு பார்த்தா வண்டி எடுத்த உடனே கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு ரோடு அந்த ரோடு தாண்டி கொஞ்ச தூரத்துக்குலாம் என்னடா அதுக்குள்ள வந்து ரீச் ஆயிட்டோமான்னு பார்த்தா இல்ல கண்ணா சிறப்பான தரமான ரைடு இதுக்கப்புறம் தான் காத்து இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு டேக் டே வெர்ஷன் போட்டு நம்மள அமுச்சு விட்டாங்க. சரி மறுபடியும் கீழே என்னதான் இருக்குன்னு எட்டி பார்க்கும்போது ஒரு ரோடு தாண்டினோடனே ஒரு கடலை தாண்டி போனா ஒரு மலை. அந்த இடத்துல உட்காந்துட்டு இதுல எந்த பக்கம் பாக்குறதுன்னு தெரியாம லெஃப்ட்ல பார்த்தா அமைதியான ஒரு வியூ. அப்படியே அங்க இருந்து ரைட்ல திரும்பி பார்த்தா ஹாங்காங் ஏர்போர்ட்ல இப்படி ஒரு வியூ. இது 2 பக்கமும் பார்த்து முடிச்சுட்டு, சரி கீழ என்னதான் இருக்குன்னு கீழ குனிஞ்சு பார்த்தா, அட நீங்க வேணா கேபிள் கார்ல போங்க. நாங்க நடந்தே போவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ஒரு சில பேர் போய்க்கிட்டு இருந்தாங்க. நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கோம்னு நான் முதல்ல இருந்தே சொல்லலல்ல. எனக்கு ரொம்ப புடிச்ச ஒருத்தவங்களுக்கு ரொம்ப புடிச்சது புத்தர். அந்த புத்தர் ஸ்டாச்சுவ பார்க்கறதுக்கு தான் நம்ம இங்க வந்துட்டு இருக்கோம். அசால்ட் நியாங்பிங்ல காலடி எடுத்து வச்சுட்டான். இதுக்கு மேல நடக்க போறத இந்த ரீல்ல பார்க்க முடியாது. பார்ட் 2 பார்க்கறதுக்கு பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.